பிரீத்தி, இன்னைக்கு நம்ம இவ்வளோ அழகாவும் க்ளோவாகவும் தெரியுறோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து பல்பை கண்டுபிடிச்சாரு இல்லையா? மேக்கப் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. இல்ல பிரீத்தி, அவர் கண்டுபிடிச்ச பல்ப்னால தான் நம்ம இன்னைக்கு ரொம்பவே அழகா தெரியுறோம் இல்லையா? இருண்ட உலகத்துல இல்லாம வெளிச்சமான உலகத்துல இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கு ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவர் வந்து 9999 வேஸ்ல வந்து தன்னோட ரிசர்ச்சை வந்து அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அந்த 9999 வேஸ்மே வந்து ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சதாம் பிரீத்தி. சோ லாஸ்டா 1500 ஹார்ஸ் எரியக்கூடிய ஒரு பல்பை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஓ மை காட். சோ கேட்கும்போது வந்து பயங்கர பிரமிப்பா இருக்கு. அண்ட் இவர மாதிரி நம்மளும் நிறைய முயற்சி செய்யலாம்னு நினைப்பேன். ஆனா கடைசி வரைக்கும் அது ஃபெயிலியரா தான் முடியுது. நினைக்காதீங்க, கண்டிப்பா அது ஃபெயிலியர்ல தான் முடியும். ஓகே, நல்ல பல்பு கொடுத்தீங்க அவரை பத்தியே சொல்லி. அடுத்து நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதையில இருக்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல பரசுராமர் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? அதெல்லாம் இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைங்கிற இந்த தலைப்பில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். 18 அத்தியாயங்கள் கொண்ட அந்த கீதையில் இப்போ நாம் 17வது அத்தியாயத்தை தொடக்கத்தில் இருக்கோம், ஆரம்பத்தில் இருக்கோம். இதில் பரவாசுதேவன் அங்கே ஆரம்பிக்கும் பொழுதே கர்ஷயந்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை. தயவு செய்து இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பல வழிபாடுகள் தெரியறதா? அவங்கள பார்த்து செய்கிறது இவங்கள உங்கள் உடல்களையும் மனதையும் துன்புறுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த வழிபாட்டையும் தெய்வம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார். ஏ அர்ஜுனா, இந்த விவரம் தெரியாதவர்கள் இருக்கார்கள் அல்லவா? ஆமாம், அதுவும் ராஜச குணம் கொண்டவர்கள், இன்னும் பளிச்சுன்னு சொல்கிறதுன்னா அசுர குணம் கொண்டவர்களுங்கிறார் அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா. அவர்கள் சில கடினமான தவசுகளை செய்கிறதுங்கிறோம் இல்லையா? கடினமான தவங்களை செய்து எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கும் என்னையும் அவர்களுக்குள் இருக்கும் என்னையும் கர்ஷயந்தகா துன்புறுத்துகிறார்கள். என்னையாத இதை விட ஒரு குழந்தை மாதிரி நமக்கு நினச்சி ஒரு தாயார் வழி காமிக்கிற மாதிரி உணவு ஊட்டுற மாதிரி யாராவது ஊட்ட முடியுமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இது ஏன் இவ்வளவு அனுபவித்து ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் கிருஷ்ணனும் ஏன் சொல்லியிருக்காருனாக்கா, இன்றைக்கி நம்ம சினிமாவில் வராங்க, டிவி சீரியலில் வருது, அதெல்லாம் அந்த அப்படி என்ன காரணம் அவர்கள் செய்கிறார்கள்னு. இன்றைக்கி கையில் கற்பூரத்தை எடுத்து என் கையில் கற்பூரத்தை எடுத்து வை, இரு நானும் எடுத்து வச்சுக்கிறேன், இரு கொஞ்சம் இருங்க சார் நான் வரேன், வச்சுட்டேன். தம்பி அங்கே நின்றுட்டுருக்காது, எங்கே வா இதை பற்ற வை. பற்ற வச்ச உடனே போச்சு சார். நம் நூல்களில் எங்கும் இப்படி கைகளில் கற்பூர கட்டியை வைத்து கொண்டு இந்த உடம்பு சுட்டு பொசுக்கிக்கோ அப்படின்னு எழுதலை. அது வழிபாடு அல்ல. ஒத்தக்கா சார், அந்த இடத்துல ஒருத்தர் சார் ஒத்த காலில் நின்றுட்டுருக்கார் சார். எவ்வளவு நாளாக நிற்கிறார்? 4 நாளாக நிற்கிறார் சார். போச்சு. தயவு செய்து அவர்களை பார்த்து அதெல்லாம் நீங்கள் பின்பற்றாதீர்கள். காலில் ஆணி மேலே நடக்கிறது, காலில் ஆணி செருப்பை போட்டு நடக்கிறது, உடம்பில் ஆயுதங்களால் வெட்டி ரத்தத்தை வரவழிச்சுக்கிறது, இப்படிப்பட்ட கொடூரமான வழிபாடுகள் அழகாக ஒதுக்கிடுங்க. இன்னொரு வேண்டுகோள், தயவு செய்து கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்கிறார், சாஸ்திரத்தையும் வேதத்தையும் மீறி செய்யக்கூடிய செயல்களை செய்யாதீர்கள், அது விபரீதத்தை தான் விளைக்கும். சாஸ்திரம் வேதம்னு சொல்லிட்டீங்க, தெரியலையே சார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியலேங்கிறதுக்காக ரூபா நோட்டுக்கு மதிப்பு இல்லாமல் போகுமா? கரண்ட்டு தொட்டால் ஷாக் அடிக்காமல் இருக்குமா? நெருப்பு தொட்டால் சுடாமல் இருக்குமா? தெரியுதா? குழந்தை தொட்டாலும் சுடும், நீங்கள் தொட்டாலும் சுடும், நான் தொட்டாலும் சுடும். தெரிகிறதா? தெருவில் போகும்பொழுதே நமக்கு டிரைவிங்லாம் தெரியாது. தெரிஞ்சால் தான் காரில் போவோமே, டிரைவிங் தெரியாது. ஆனால் தெருவில் போகும் பொழுது எந்த இடத்தில் தெருவை கடக்க வேண்டும் தெரிஞ்சு தானே கடக்கிறோம்
இல்லை முறையாக போகிறது சொல்கிறேன். செவ்வரேறி குதிச்சு கட்டையை தாண்டதெல்லாம் கணக்கில் வராது. போகிறோமா இல்லையா, ஜீப்ரா லைன் வாங்குறங்களே, அந்த கடற்கரை இடத்துல தான் கடக்கணும். கடற்கரை இடத்துல கூட அங்கே எதிர்க்க பச்சை வெளுக்கரியுதா சகப்பு வெளுக்கரியுதான்னு என்ன அது இந்த ரோடை நீங்கள் இந்த 20 அடி ரோடை இங்கேருந்து நடந்து அந்தாண்ட தாண்டி போகிறதுக்கு என்ன 1 மணி நேரம் ஆக போகுது தெரியுதா? ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷ பயணத்திற்கு இவ்வளவு தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ வாழ்க்கை பயணத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரியுதா? அடியேன் இவ்வளவு அழுத்தமாக சொல்ல காரணம், இன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பல வழிபாடுகள் கொடூரமானவை, குரூரமானவை, எந்த நூல்களிலும் எழுதப்படவில்லை. எந்த தெய்வமும் இப்படிப்பட்ட வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளாது. தயவு செய்து ஆம்பளைங்களை விடுங்க, அவங்க எங்கே கோயிலுக்கு போகிறது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என் தாய்க்குலமே, இந்த கையில் கற்பூரத்தை ஏற்றி வச்சுக்கிறது, பல்லில் கூட தண்ணி படாமல் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறது. அம்மா நீங்கள்லாம் உழைப்பாளிகள்லம்மா, என்ன நாங்கள் என்ன காடு கட்டி களத்து மேட்டுக்கா வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறீங்களா? வீட்டு வேலை ஒன்று போருமே. எவ்வளவு பெண்கள், படித்த பெண்கள் அங்கே ஆஃபீஸுக்கு போகிறீங்களா இல்லையா? நீங்கள் அலுவலகத்துக்கு போகக்கூடிய உங்களை நீங்கள் விரதம் இருங்கள் என்று எந்த நூலிலும் சொல்லவில்லை. அப்படி நீங்கள் விரதம் இருந்தால் அது கணக்கிலேயே வராது தெரியுதா? தயவு செய்து விரதம் இருக்கணும்னா, விரதமெல்லாம் உண்மை முறை தான். விரதம் இருக்கணும்னா சமத்தான் இங்கே இருக்கணும். இன்றைக்கி நான் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய், சாரி சார் நான் இன்றைக்கி விரதம் இருக்கேன் அதனால தான், இல்லைப்பா இல்லை தண்ணி கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் தண்டோரா போடுறாமே, நீங்கள் என்ன விரதம் இருக்கிறீர்கள் அடுத்தவர்கள்ட்ட சொல்லக்கூடாது. எலுமிச்சம்பழ விளக்கேற்றுறதுன்னு கோயிலில் துர்கா கோயிலில் ஒரு பழக்கம் வந்தது. அதுக்கப்புறமா அது தேங்காய் மூடியில் விளக்கேற்றுறதுன்னு ஒரு பழக்கம். இப்போ அதுவும் தாண்டி போய் பூசணிக்காயை, இவ்வளோ பெரிய பூசணிக்காயை என்கிட்ட கொடுத்தா திங்காவது திம்பேன். அதை 2ஆக நறுக்கி விதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி அங்கே தூக்கி, இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை நம் ஞான நூல்கள் எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஆகமங்களில் கூட இப்படிலாம் சொல்லலை தெரிகிறதா? தயவு செய்து நாம் ஏதாவது கொடூரமான குரூரமான வழிபாடுகளை செய்துவிட்டு தெய்வம் எனக்கு அருள் செய்யவில்லையே என்று கேட்காதீர்கள். அதுக்கு ஆபத்தைத்தான் விளைவிக்கும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியறதுன்னா, நம்ம காசு தான் பேங்க்கில் இருக்குது, அதில் தான் அங்கே வேலை பார்க்குற ஆளுகளுக்கு சம்பளம் போகுது, ஏடிஎம்மில் எடுக்கிறோம். அமுக்குறீங்கள, அதை விட்டுட்டு நேராக காடை சொருகிட்டு இந்தாச்சி ஏன் காசு எடுத்துக்கிறதுக்கு கொண்டா காசை அனுப்பிங்களா? டப்பாவை அடிச்சிங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுற மாட்டாங்களா? என்ன அது உங்கள் உழைத்த அந்த மூலதனம், அதன் மூலமாக வங்கியில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதியம் போய் கொண்டிருக்கிறது. இந்த 2 நிமிஷ சமாச்சாரத்துக்கு இவ்வளவு பொறுப்பாக இருக்கோமே, அப்போ வாழ்க்கை முழுவதும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வழிபாட்டு முறைகளில் தயவு செய்து, கண்ணன் இந்த இடத்துல அழாக்குறையாக சொல்கிறாரு, ஹே அர்ஜுனா கர்ஷயந்தஹா. யாரு? இப்படிப்பட்ட ஜீவராசிகள் ஒத்த காலில் நிற்கிறது, இப்படின்னு உட்காந்து மூச்சு கூட விட மாட்டேன் நான். கதவு சாத்துறா, மூச்சு கூட விட மாட்டோம். கதவு போச்சு தெரிகிறதா? உங்கள் உடலை துன்புறுத்தி கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யுங்கள் என்று எந்த ஒரு ஞான நூல்களிலும் சொல்லப்படவில்லை. காடு பற்றியும் கணவரை பற்றியும் கலைத்தோல் மூடி முற்றியும் முண்டித்தும் நீட்டியும் முறையால் வீடு பெற்றவர் பெற்றது விழுமிதி என்ற மாடு பெற்றனன் மற்றினி என் பெற வருந்தி. கம்பராமாயணத்தில் பிரகலாதன் அவருடைய குருநாதருக்கு சொல்லும் பொழுது அங்கே சொன்ன பாடல் இது. காட்டில் உட்காந்து தவம் பண்ணுறது, ஏன்னா மனுஷ ஜீவரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, கணவரை பற்றியும் வெயில் மழையை தாங்கிறதுக்காக மலை மேல் நிற்கிறது, கலைத்தோல் மூடி முற்றியும் மான் தோலை போத்தின்று தபஸ் பண்ணுறது, முண்டித்தும் நீட்டியும் தாடி வளர்த்துக்கிறது, அப்புறம் மொட்டை அடிச்சுக்கிறது, இதெல்லாம் இவ்வளவு பேர்களும் கடினமாக தவம் செய்து எப்படிப்பட்ட பேற்றை அடைய நினைக்கிறார்களோ அந்த பேற்றை நான் எளிமையாக அடைந்தேன். அவனுடைய திருநாமத்தை சொன்னதன்படின்னு அங்கே பாடமே நடத்திருக்கேன், பாகவதமும் நடத்திருக்கு, அது உங்கள் கம்பராமாயணத்திலும் இருக்கே. ஆகவே கொடூரமான கடினமான வழிபாட்டு முறைகளை தயவு செய்து செய்யாதீர்கள். கண்ணன் அந்த இடத்தில் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு சொல்வதைப் போல சொல்லுகின்றார்.
கடினமான உடலை துன்புறுத்தி இவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள், அந்த தவம், இந்த பூஜை இதழ், இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் அவர்கள் ஏதோ இது பண்ணுறான்னு நினச்சி ஏமாந்து போயிடாத. எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கும் எண்ணெய், அவர்களுக்குள்ளும் இருக்கும் எண்ணெய் அவர்கள் துன்புறுத்துகிறார்கள், தங்களையும் துன்புறுத்தி கொள்கிறார்கள். அப்போ நாம் இந்த மாதிரி கொடூரமான வழிபாட்டு முறைகளை செய்தால் நம் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனையும் துன்புறுத்துகிறோம் என்று பொருள். அதை நாம் மனசில் வச்சுக்கணும். ஆகவே உடலை துன்புறுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு முறையையும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அது ஏற்றுக்கிறது என்ன? முதல்ல வழிபாட்டு முறையான என்ன நம்ம தெரிஞ்சுப்போமே. அதுவே நமக்கு நான் அதெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் வழிபாடுன்னா என்ன மாதிரி ஒரு வழிபாடை எப்போ பார்த்தாலும் பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எதையா நோண்டிக்கிட்டு நான் வழிபாட்டு முறை போச்சு சார், போச்சு இல்லையா? அப்போ வழிபடுதல் வழிபாட்டு முறைன்னா என்ன அர்த்தம்? நம்மை நல்வழியில் படுத்துவது எதுவோ அந்த வழிபடுத்துவது வழிபாடு. எந்த தெய்வத்தை நாம் வணங்குகின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய விசேஷம் கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? நான் ராமனை கும்பிட்றேன், எனக்கு 8 வீட்டுக்காரி. நான் கிருஷ்ணனை கும்பிட்றேன், ஒரு 5 ரூபா நோட்டு தொலைஞ்சு போயிட்டாலே 5 நாள் உட்காந்து அழுவேன். போச்சு. முருகன்னு கும்பிட்றேன் அப்படின்னா அடுத்தவன் என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்னடா? வழிபடுதல் இது அல்ல. எந்த தெய்வத்தை நாம் வழிபடுகின்றோமோ அதனுடைய அதனால தான் இதிகாச புராணங்கள் இவ்வளவு எழுதி வைத்திருக்கிறார்களே. விவரம் தெரியாதவர்களா? தயவு செய்து அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வழிபாட்டு முறையினாக்கா செய்கிறதா வேறு எதுவும் வழிபாட்டு முறைன்னு ஏமாந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் பயணத்துக்கு வச்சிருக்கிறது. அங்கே மெயின் பணம் எடுக்கிறோமே அந்த மாதிரினாக்க அடுத்தவர்கள்ட்ட அன்பாக பேசுறது, வாயால் செய்கிற வழிபாடு. இந்த என்னடா 2 தடவை உட்கார்ந்தாடா குழந்தை, இந்த தண்ணியை குடி, இந்த குடி முதல்ல தாகத்தை தணிச்சுக்கோ. இது உடம்பால் செய்யக்கூடிய வழிபாடு, மனதால் செய்யக்கூடிய வழிபாடு இருக்கு இல்லையா? எல்லாரும் நன்னா இருக்கட்டும், எல்லாரும் நன்னா இருக்கட்டும். என்ன நம்ம காசாக குறைஞ்சி போகிறது? எல்லாரும் நன்னா இருக்கட்டும்னு நினச்சிப்போமே, தெரிகிறதா? ஆகவே கண்ணன் இந்த இடத்தில் அந்த கர்ஷயன் துவங்கக்கூடிய ஸ்லோகத்தில் இந்த கடினமான வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் கூட யோஜனையே செய்யாமல் கண்டித்து, ஹே அர்ஜுனா, அப்படிப்பட்ட அவர்கள் தன்னையும் துன்புறுத்துகிறார்கள், அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய என்னையும் துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் அசுர இயல்பு கொண்டவர்கள் என்கின்றார். அந்த அசுர இயல்பிலிருந்து நாம் மீளுவோம். ஜெகத்குருவான அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4னையும் வாரி வழங்க வேண்டுவோம். அந்த ஜெகத்குரு வழங்குவார்.